கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றும் உங்களோடு கூட உபாகமம் 7வது அதிகாரம் 24வது வசனத்தில் ராஜபாதை என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர்களுடைய ராஜாக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பார். அவர்கள் பேர் வானத்தின் கீழ் இராதபடிக்கு அவர்களை சங்கரிக்க கடவாய். நீ அவர்களை சங்கரித்து தீரும் மட்டும் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டார்கள். ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. உன்னை எதிர்ப்பவர் எவரும் நிற்பதில்லை. ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை என்பது பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் அது தொடர்கிறது. அப்போஸ்தலர் புஸ்தகத்தை வாசிப்பீர்களானால் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் சேவானை குறித்து அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. பாருங்கள், சேவானுடைய ஞானத்தை பட்டம் பெற்ற பரிசேயராலும் எதிர்த்து நிற்க முடியவில்லை. அதுதான் தேவன் அருளும் வல்லமை. அபாயம் என்றாலும் உபாயம் என்றாலும் கலங்காதிருங்கள். எவனும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. உங்களை எதிர்ப்பவர் நிற்க முடியாது. ஆமென். உங்களை தொடுகிறவன் அவரின் கண்ணின் மணியை தொடுகிறான். எதிர்த்து போரிடுவேன் என பிதற்றாதிருங்கள். ஒருவனும் நம்மை எதிர்த்து நிற்பதில்லை. சொல்லுங்கள், என்னுடைய பாதை ராஜபாதை என்று. நீங்கள் போரிடும் இடத்தில் அல்ல, நீங்கள் வெற்றி பெற்ற இடத்தில் நிற்கிறீர்கள். ஆமென். மறுபடியும் சொல்வோமா? நாம் போரிடுகிற இடத்தில் அல்ல, நாம் வெற்றி பெற்ற இடத்தில் இருக்கிறோம். ராஜபாதையில் எதிரிகளுக்கு இடம் இல்லை. கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.